ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது ராணுவை பற்றி நீங்கள் முதல்ல என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ராணுவ இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா, திடீர்னு கோவப்படுவார். எப்போ அவர் கோவப்படுவார்னு தெரியாது. ஆனால் ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரியே ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கார். அது வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் வரும்போது நல்லா வர்றப்பாக இருந்த ஒரு மனுஷன் எப்படி திடீர்னு இந்த மாதிரி மாறினார் அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்புறமான்றது நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. சரி, இப்போ அந்த குழப்பத்தை வந்துட்டு ஒரு போன வாரம் நினைக்கிறேன் முத்துக்குமரன் சூப்பராக போட்டு உடச்சிருப்பார். அவன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறத நீங்களும் வந்து அவனை முட்டாள் மக்குன்னு சொல்கிறீங்க. அவன் பியூராக கிளியராக வந்து கிளவராக ஒரு கேம் கொடுத்துட்ருக்கான். அதாவது இவனை வச்சு 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத கோமாளியா? அவன் உங்கள் எல்லாரையுமே நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போயும் வந்து ரஞ்சித் சார் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நேற்று கேட்டிருக்கார் பொழுது அதை ராணுவக்கிட்ட முத்துக்குமரன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்றதை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அவனை ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போகிறான்னு அதாவது ரஞ்சித் சார்கிட்ட சொல்கிறாரு. இப்படி ஒரு ஆள் இந்த வீட்டில் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை. இப்போ அவன் எடுத்துருக்க அந்த ட்ராக்கை வேறு யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோமாளி கேரக்டர் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவரை கலாய்க்காத ஆளே கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அத்தனை பேரும் கலாய்க்கிறாங்க. ஆனால் அதை வந்துட்டு அவன் எடுத்து பண்ணுறான்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்ல. அப்போ அவன் எப்படி இதை பண்ணுறான்னா, அது ஒரு கோமாளி அப்படின்றத தெரிஞ்சு எடுத்துக்கிறான். அவனை வந்து மற்றவங்க வந்து நீ ஒரு கோமாளிடா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிறேன்றான். அப்போ நான் கேட்குறேன், ஏன்டா இதை நீ இதை பண்ணுற அப்படின்னு கேட்டால், அப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ யாரும் அந்த கேரக்டர் பண்ணலை, இப்போ யாரும் அந்த கோமாளி கேரக்டர் பண்ணலை, இப்போ நானாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றான். ஸோ தெரிஞ்சே தான் அவன் வந்துட்டு அந்த கோமாளின்ற வேஷத்தை வந்து எடுத்துக்கிட்டு சூப்பராக கண்டினியூ பண்ணுறான்னு அவன் பயங்கரமான ஒன்றும்போது ரஞ்சித் சார் அங்கேருந்து அவர் பெரிய சாணக்கிய தந்திரசாலியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீனுக்கு நானே எல்லாத்தையும் படிடுவேன்னு ஒரு சில பேர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது அப்பா கேரக்டரா, பரவாயில்ல நான் பண்ணுறேன். இது பையன் ரோல்றா, பரவாயில்ல அதையும் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா ஒரு சில பேர். அந்த மாதிரின்ற மாதிரி இவர் சொல்கிறார். சார் அவர் வந்து 2-3 கேரக்டர் இழுத்து பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் வந்து அந்த கேரக்டர் விடுங்க, அந்த கேமராமேனை கூட விடுங்க, அங்கே ஒரு லைட் மேன் இருப்பார்ல, சரி லைட் மேனை கூட விடுங்க, அங்கே சோறு போட்டுட்டு இருப்பாங்களா அந்த சோறை கூட விடுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு வேலை, எடுப்படி வேலை செய்வாங்களே, அது கூட வந்து கஷ்டமான வேலை தான். அந்த வேலையை கூட செய்ய மாட்டீங்களாங்க நீங்கள்? பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்குங்க நீங்கள் வந்தீங்க? அதையே மறந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து காண்டில் இருக்காங்க. ஆனால் முத்துக்குமரன் கிளவராக இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த ராணுவ பண்ணுற விஷயத்த யாருமே உடைக்கவே இல்லை. இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நாள் உடையும் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு முத்து சொன்ன மாதிரி ராணுவ மேலே தப்பு தெரியுதா, இல்லை முத்து சொன்னது தவறுன்னு தெரியுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.